Hi students and my family. இந்த வீடியோவில் என்னுடைய மேக்ஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். நான் 10th படிக்கும்பொழுது எனக்கு மேக்ஸ் வந்து ஸ்டாலின் சார் அவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? தூத்துக்குடியில் நார்த் ரீஜன் ஒரு ஊரில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. சார் எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஒரு ஹெல்ப்பும் சரி, சப்ஜெக்ட் ரீதியாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளாஸில் வந்து எப்பவும் ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். டாப்பரும் முறையில் உட்கார வைக்கல, ஒரு ஹைட் வச்சு தான் உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ வந்து சார் டெய்லியும் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது டெய்லி ஆன்சர் செக் பண்ணுவாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிறனால என்னோடய நோட்டில் எடுத்து ஆன்சர் செக் பண்ணுவாங்க. என்னோடய நோட்டை பார்த்து சொல்லும்பொழுது எல்லாருமே வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கா. இது வந்து காமனாக வந்து எல்லா கிளாஸ் நடக்கும் மாதிரி எங்கள் சார் கிளாஸ் நடக்கும். பட் நான் எப்படி வந்து ஒரு ஃபஸ்ட்டு 1 மந்த் 2 மந்த் நான் எப்படி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து செல்ஃபாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலை. என்னுடைய பாஸ்ட் செட்டோட நோட்டு வாங்கி வச்சுருப்பேன் ஆல்ரெடி. சார் ஹோம்ஒர்க் கொடுக்க என்ன பண்ணுவோம், அதை பார்த்து காப்பி பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு 2 மாதம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் சார் எடுத்து அடிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஆனால் எங்கள் சார் வந்து ஹோம்ஒர்க் முடிக்கலை அல்லது வேன் தப்பாக இருக்குன்னா தொட்டு சாத்தி எடுத்துருவாங்க. என்னோடய ஸ்டாலின் சார் வரும்பொழுது அவங்க ஹைட்டுக்கு ஒரு பெரிய பெரம்பு இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு நான் பயந்து தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 2 மந்த் கழிச்சு எங்கள் சார் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்ணன் வந்து அவன் செல்ஃபாக வந்து அவன் வந்து முயற்சி பண்ணலன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட இம்பேக்ட் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பட் என்ன பண்ணல அப்படின்னா, என்னோடய மேக்ஸ் சார் என்னை டிமோட் பண்ணல, கிரிட்டிசைஸ் பண்ணல, குழந்தை முன்னாடி என்ன வந்து இரிட்டேட் பண்ணல. அப்போ வந்து சார் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லாராலையும் ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியாது, ஆனால் எல்லாராலையுமே 100 out of 100 எடுக்க முடியும். வேணால் பாருங்கள், கண்ணனும் 100 out of 100 மேக்ஸ் எடுப்பான், இந்த ஸ்டேஜில் ஏறி ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன காரணம்னா, நான் வந்து அது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஒர்க் அவுட் பண்ணதே கிடையாது. சரி, இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம மேலே, ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் உண்மையிலே நான் வந்து அந்த 2 மந்த் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு செல்ஃபாக நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் கூட ஓரளவு வந்திருக்கும்னு நினச்சேன். பட் இதில் 2 மந்த் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் என்னைக்கோ சாருக்காக நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன். அதோட இம்பேக்ட் தான் எக்ஸாம் முடியும் பொழுது ஒரு 83 மார்க் எனக்கு எடுக்க உதவியாக இருந்தது. ஒருவேளை சார் அந்த டைம் வந்து என்னை வந்து இரிட்டேட் பண்ணாங்க, டிமோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எடுத்துருப்பானான்னு தெரியல. 83 மார்க்கும் கூட. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும் இல்லை. லாஸ்ட் 2 மந்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் வந்து எங்கள் கூட நைட் டில் 10 o'clock வரைக்கும் ஸ்டே பண்ணுவாங்க. எக்ஸாம் டைமில் லாஸ்ட் 2 மந்த் ஃபுல்லாகவே இவங்க ஸ்டே பண்ணுவாங்க. நான் 10 o'clock முடிச்சுது அப்படின்னா நான் போய் சிறப்பில் எனக்கு தெரிஞ்சு 11:15 11:30 ஆயிரும். ஏன்னா அந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் அந்த இருட்டில் கூட எங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கள் கூட ஸ்டே பண்ணி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னா என்னோட மேக்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் மேக்ஸ் சார். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் அதே தான். என்ன அப்படின்னா, நான் என்ன ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் நான் என்ன மிஸ்டேக் பண்ணால் அதை நீங்கள் பண்ணாதீங்க. என்ன காரணம், 10th பேஸ்ட் ஆன் த மார்க்கு, 10th பேஸ்ட் ஆன் நாலேஜ். ஏன்னா பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகினிங்லேருந்து 10th வரைக்கும் பார்க்கும் பொழுது 10th அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் த மார்க்கு. ஸோ ஏதாவது சம்திங் கண்டென்ட் உங்களுக்கு பிகினிங்கே புரியலை அல்லது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் டீச்சர்கிட்ட வந்து பேசும் பொழுது தே வில் கிவ் த கைடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டீச்சர்ஸ்.